Hello students, welcome to HibaMax. IIT JEE Mathematics series start பண்ணிருந்தோம் 0 to hero. ஸோ அதில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் நம்ம சால்வ் பண்ணோம். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணும்போது தான் நம்மளால மெயின்ஸ் கொஷின் பேப்பர்ஸை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். இந்த வீடியோவில் நம்ம 11th கிளாஸில் வரக்கூடிய சிலபஸ் செட்ஸ். ஸோ இதில் இருந்து ஒரு 5 கொஷின் இன்னைக்கு சால்வ் பண்ணலாம், சரிங்களா? அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். அந்த பிளேலிஸ்ட்டை வந்து மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் அட்டென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் இல்லாமல் முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ கொஷின்ஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ நமக்கு கொஷின் பேப்பரில் ஆன்சர் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. Let P is equal to sin theta minus cos theta is equal to root 2 cos theta and Q is equal to sin theta plus cos theta is equal to root 2 sin theta. Be two sets. Then P is a subset of Q. P minus Q is equal to null set. Q is not a subset of P. P is not a subset of Q and P is equal to Q. இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். சொல்யூஷனில் ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ எடுத்து எழுதிடுங்க. sin theta minus cos theta is equal to root 2 cos theta. இப்போ இங்கே cos theta இருக்குது, இந்த cos theta நான் அந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ sin theta is equal to root 2 cos theta minus cos theta அந்த சைடு வரும்போது plus cos theta. ஸோ இது ரெண்டுத்துலேருந்து cos theta வெளியே எடுக்கலாம். இப்போ cos theta வெளியே எடுத்துட்டோம்னா cos theta into root 2 plus 1. இப்போ sin இருக்குது, இங்கே cos இருக்குது. அப்போ sin theta by cos theta is equal to root 2 plus 1 கன்சிடர் பண்ணலாம். ஸோ இது எப்படி மாறும்? sin by cosன்றது tan theta. tan theta is equal to root 2 plus 1 கொண்டு வந்திருக்கோம், சரிங்களா? இதே மாதிரி Q ஓடது எடுத்துக்கோங்க. Qல என்ன கொடுத்துருக்காங்க? sin theta plus cos theta is equal to root 2 sin thetaன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ sin thetaனா நான் sin theta தான் அந்த சைட் கொண்டு போக முடியும். cos theta is equal to root 2 sin theta minus sin theta. ஸோ ரெண்டுத்துலேருந்து sin thetaவை நம்ம காமனாக வெளியே எடுக்கிறோம். அப்போ sin theta into root 2 minus 1. இப்போ எனக்கு வந்து tan தான் வேணும். tanன்றது sin by cos. இங்கே வந்து cos by sin தான் நமக்கு கிடைக்கும். cos theta by sin theta is equal to root 2 minus 1. பட் நமக்கு இங்கே tan theta இருக்குது. அப்போது இதை ரெசிப்ரோக்கல் பண்ணும். இதை ரெசிப்ரோக்கல் பண்ணனா sin theta by cos theta is equal to 1 by root 2 minus 1. இப்போ இதை கான்ஜுகேட் பண்ணிடலாம். root 2 plus 1 by root 2 plus 1. sin theta by cos theta value tan theta னு மாற்றிடலாம். that is equal to இதை இன்டூ பண்ணால் root 2 plus 1. டினாமினேட்டரில் வந்து a square minus b square. அப்போ வந்து root 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். 2 minus 1 1 வரும். ஸோ நம்ம எழுத வேண்டாம், சரிங்களா? நீங்கள் இன்னொரு லைன் எழுதணும்னா எழுதிக்கோங்க. பட் எக்ஸாமில் வந்து இது கால்குலேஷன்லாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிவிடுங்க. அப்போ டைம் வேஸ்ட் ஆகாது. minus 1 வரும். ஸ்கொயர் விட்டு கேன்சல் ஆகிடும். 2 minus 1 1. ஸோ இங்கேயும் tan theta is equal to root 2 plus 1. செகண்ட் இதுலேயுமே tan theta is equal to root 2 plus 1. ஸோ P is equal to Q. நம்ம ஆப்ஷன் வந்து B. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரஃப் ஷீட்டை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஸ்டெப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து 2025 மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பரில் வந்து ஒரு கொஸ்டின், சரிங்களா? let A is equal to 1 6 11 16 and it goes on and B is equal to 9 16 23 30. Be the sets containing of the first 2025 terms of two arithmetic progression. ஸோ இது ஏபின்னு சொல்லிட்டாங்க. then n of A union B isன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து கண்டுபிடிக்கணும். நமக்கு ஏ கொடுத்துருக்காங்க, பி செட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு n of A தெரியணும், அப்புறம் n of B என்னன்னு தெரியணும், அதுக்கப்புறம் A இன்டர்செக்ஷன் B தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் இல்லையா? அண்ட் அதில் n of Aக்கு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. n of Aவோட வேல்யூ n of Bயோட வேல்யூ 2025 அவங்களே கொடுத்துட்டாங்க. 2025 அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க, சரிங்களா? பி த செட்ஸ் கண்டெய்னிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட். அப்போ இவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குன்றது கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரே விஷயம் நமக்கு என்ன வேணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு தெரியணும். அப்போ தான் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சரியா? n of A யூனியன் பியோட ஃபார்முலா எப்படி வரும்னா n of A plus n of B minus n of A intersection B. இது ரெண்டும் தெரியும். இதை கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? ஃபஸ்ட்டு செட் ஏ செட் வந்து 1 6 11 16. இதோட ஜென்ரல் டேர்ம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கிறது ஈஸி. டி ஆஃப் என் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஏபி சீரீஸில் படிச்சிருப்பீங்க 10th ஸ்டாண்டர்ட். A plus n minus 1 into D. ஏயோட வேல்யூ 1, n minus 1. டியோட வேல்யூ 6 minus 1 5, 11 minus 6 5. ஸோ 5.
ஆன்சர் எப்படி வரும் 1 + 5 into n -5. ஸோ 5n - 4. சரியா? இதுதான் ஏவோட ஜென்ரல் டேர்ம் என்ன 5n - 4. அது தெரிஞ்சாதான் நம்ம இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க முடியும். பியோட வேல்யூ 9, 16, 23, 30. ஸோ சேம் ஃபார்முலா. நான் ஃபார்முலா இன்னொரு வாட்டி எழுதல. ஏ வேல்யூ 9 + n - 1, 16 - 9 7. 7. இப்போ இன்சைட் மல்டிபிள் பண்ணால் 9 + 7n - 7, that is +2. ஸோ பியோட வேல்யூ 7n + 2ன்னு எழுதியாச்சு. இப்போ ஏ டேர்மும் தெரிஞ்சிச்சு, பியோட டேர்மும் தெரிஞ்சிச்சு. ஏவோட லாஸ்ட் டேர்ம் இப்போ கண்டுபிடிக்கணும்னு வைங்களேன். அப்போ n இருக்க இடத்துல என்ன எழுதிட்டா போதும் 2025 - 4. 10125 - 4. அப்போ ஆன்சர் 10121ன்னு கிடைக்கும். இதே மாதிரி பியோட வேல்யூ 2025 கண்டுபிடிக்கணும்னா 7 × 2025 + 2. 7 5s are 35, balance 3, 17, 1 7 2s are 14, plus 2 1417 கிடைக்குமா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? ஏ இன்டர்செக்ஷன் பி எத்தனை டேர்ம் வரும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதுலேயே பாருங்களேன் 16 இங்கேயும் 16. இதுக்கப்புறமா எனக்கு இன்டர்செக்ஷன் வேல்யூஸ் வரும். இப்போ இதை வந்து +5 பண்ணலாம். அப்போ 21 வரும். +5 26, +5 31. 30 வரைக்கும் தான் இருக்கு. அப்போ 36 இது வந்து 41. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது 51 வந்து ரெண்டுத்துலேயும் வரும். இங்கே வந்து +7 7 7 ஆட் பண்ணால் இங்கேயும் 51 வரும், இங்கேயும் 51 வரும். காமன் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 16 அப்புறம் 51. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 35 வரும் நமக்கு காமனாக வருது. அப்போ அடுத்த 35 நம்ம ஆட் பண்ணோம்னா 86. இந்த மாதிரி நமக்கு நிறைய டேர்ம் கிடைக்கும். அது எத்தனை டேர்ம் வரும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா the general term should be less than, இங்கே ஃபைனல் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 10121க்கு கம்மியாக இருக்கணும். இப்போ ஜென்ரல் டேர்ம்னா என்ன? நார்மல் நம்மளோட T of n ஃபார்முலா தான். T of n should be 10121. இப்போ ஏ வேல்யூ 16. T of n ஓட ஃபார்முலா என்ன? A + n - 1 into d less than 10121. நீங்கள் ஃபார்முலாலாம் எழுதணும்னு இல்லை, ஃபர்ஸ்ட் டைம்னாலும் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்களே சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏ வேல்யூ 16 + n - 1 தெரியாது. டியோட வேல்யூ 35 less than 10121. நம்ம வந்து less than or equal toன்னு எடுத்துக்கலாம். 16 அந்த சைடு கொண்டு போயிடலாம். and 35n - 35 less than or equal to 10121 - 16. நெக்ஸ்ட் லைனில் 35n is less than or equal to, இதுலேருந்து -16 பண்ணிட்டீங்கன்னா -35 அந்த சைடு வந்தால் +35 வரும். 10140 கிடைக்குமா? 10140. ஸோ n is less than or equal to 10140 by 35. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 289.71 கிடைக்கும். ஸோ இதை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்போ இதை விட லெஸ் தென் ஆகும்போது நம்ம 289 எடுத்துக்கலாம். என்னோட வேல்யூ 289 அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் n of a union b is equal to n of a 2025. ஃபார்முலாலாம் எழுத வேண்டாம். n of b 2025 - 289. இது எல்லாமே சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் 3761 கிடைக்கும். 3761 நம்மளோட ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஸோ சம் வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க, என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம், அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கான வேல்யூஸ் எப்படி கெட் பண்ணுறோம். ஸோ இந்த 3 விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எந்த சம்னாலும் ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். சரிங்களா? தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Next question, let a is equal to 1 2 3 up to 10 and b is equal to m by n. M comma n is an element of a and m is less than n and GCD of m comma n is equal to 1. இதுதான் முக்கியம். சரிங்களா? வேல்யூ வந்து m by n கொடுத்துட்டு m-உம் n-உம் a ஓட எலிமெண்ட் தான். அண்ட் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, m வந்து n விட லெஸ்ஸராக இருக்கும், கம்மியாக இருக்கணும். இப்போ 1 எடுத்துக்கிட்டோன்னா n-ஓட வேல்யூ 2, m-ஓட வேல்யூ 1னா n-ஓட வேல்யூ 2. இப்போ m-ஓட வேல்யூ 3னா n-ஓட வேல்யூ 2ம் 1ம் வரக்கூடாது. அண்ட் ஜிசிடி ஆஃப் m கமா n வந்து 1. இது ரெண்டத்தோட ஃபேக்டர்ஸ் வந்து 1 மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ n ஆஃப் b-ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு a-ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். 1 2 3 up to 10. இப்போ b-ஓட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா m by n-ஆ இருக்கணும். m வந்து n விட லெஸ்ஸராக இருக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம், ஜிசிடி ஆஃப் m கமா n வந்து 1-ஆ இருக்கணும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கேஸே பாருங்களேன். இப்போ m வந்து 1-ஆ இருந்ததுன்னா n-ஓட வேல்யூ வந்து 2 இருக்கலாம்,
3 இருக்கலாம், 4 இருக்கலாம், up to 10 வரைக்கும் இருக்கலாம். கரெக்டா? ஸோ என்னோட வேல்யூ இங்க மொத்தம் 9 எலிமெண்ட்ஸ் வரலாம். என்னோட இடத்துல மொத்தம் 9 எலிமெண்ட்ஸ் வரலாம். கரெக்டா? என்னோட இடத்துல 9 எலிமெண்ட்ஸ் வரலாம். இதே m is equal to 2னா என்னோட வேல்யூ 3 வரலாம். 4 வரக்கூடாது. ஏன் 4 வரக்கூடாதுன்னா GCD of 4 into 1 கிடையாது. இப்போ 2 எடுத்தீங்கன்னா 2 ஓட மல்டிபிள்ஸ் வரவே கூடாது. அப்போ 3 வரலாம், 5 வரலாம், 7 வரலாம், 8க்கு அப்புறம் 9 வரலாம், 10 வரக்கூடாது. ஸோ இங்கே வெறும் 4 எலிமெண்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். அடுத்து எம்மோட வேல்யூ 3 இருக்குன்னு வைங்க. இப்போ 3யோட மல்டிபிள்ஸ் வரக்கூடாது. 3க்கு அப்புறம் 4 வரலாம், 6 வரக்கூடாது, 4 வரலாம், 5 வரலாம், 6 வரக்கூடாது, 7 வரலாம், 8 வரலாம், 9 வரக்கூடாது, 10 வரலாம். அப்போ டோட்டலாக இங்கே 5 எலிமெண்ட்ஸ் வரும். அடுத்து when m is equal to 4, n வந்து 5 வரலாம், 6 வரக்கூடாது ஏன்னா காமன் 2 இருக்கு, 7 வரலாம், 8 வரக்கூடாது, 9 வரலாம், 10 வரக்கூடாது. ஸோ அடுத்தது 3 எலிமெண்ட்ஸ் தான். அடுத்தது m is equal to 5. ஸோ 5னா 5க்கு அப்புறம் வர எல்லாமே வரும். 8, 9, 10 மட்டும் வரக்கூடாது. 4 எலிமெண்ட்ஸ். அடுத்தது when m is equal to 6, n is equal to 7 வரலாம், 8 வரக்கூடாது, 9 வராது ஏன்னா 3 டேபிள் காமனாக வந்துடும், 10 வராது. அப்போ ஒரே ஒரு எலிமெண்ட் தான், 1 எலிமெண்ட். அடுத்து m is equal to 7, n is equal to 8 வரலாம், 9 வரலாம், 10மே வரலாம் ஏன்னா 7 வந்து ப்ரைம் நம்பர். ஸோ 3 எலிமெண்ட். அடுத்து when m is equal to 8, 8க்கு அப்புறம் என்னோட வேல்யூ 9 வரலாம், 10 வரக்கூடாது, 1 எலிமெண்ட் தான். when m is equal to 9, n வேல்யூ 10, என்னோட இடத்துல 10 வரலாம். ஸோ இங்கேயும் ஒரு எலிமெண்ட் வரலாம். இப்போ m is equal to 10 வச்சுட்டோம். m is equal to 10 எடுக்கிறோன்னா கிரேட்டர் வேல்யூவை இல்லாதனால இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ n of b வந்து டோட்டல் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 13, 18, 19, 20, 21, 25, 26, 27, 28, 29, 30, 31. ஸோ n of b ஓட வேல்யூ 31. ஆப்ஷன் சி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இதே மாதிரி வேறு கண்டிஷன்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின். லெட் s is equal to x is an element of r, root 3 plus root 2 whole power x plus root 3 minus root 2 whole power x is equal to 10. Then the number of element in s. ஸோ டோட்டலாக இதில் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் வரும்னு கேட்குறாங்க. இது 2024 மெயின்ஸில் கேட்ட கொஸ்டின். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் நான் என்ன பண்ணுறேன்னா root 3 plus root 2 whole power x இருக்குது பார்த்தீங்களா, இதை டீன்னு கன்சிடர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த டேர்மை டீன்னு கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இதே வேல்யூ root 3 minus root 2 power xன்னு எடுக்கும்போது நம்ம 1/tன்னு எடுக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து 11th 12th படிச்சிருக்கோம். இப்போ டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணாலே போதும். இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ண என்ன கிடைக்கும்? 10. அப்போ t plus 1/t is equal to 10. கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். t square plus 1 is equal to 10t. t அந்த சைடு கொண்டு வந்துடலாம். எல்சிஎம் எடுத்த பிறகு அந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ t square minus 10t plus 1 is equal to 0. இப்போ இதோட ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம t is equal to minus b plus or minus root of b square minus 4ac by 2 into a. இந்த ஃபார்மேட் தான் எடுத்துக்க முடியும். t is equal to minus of minus 10 plus or minus root of 10 square 100 minus 4 into 1 into 1 4 தான், divided by 2 into 1 2, which is equal to 10 plus or minus root of 96 by 2. இப்போ 96ல வந்து நம்ம வேல்யூ என்ன வெளியே எடுக்கலாம்? இப்போ 96 16 into 6ன்னு பிரிக்கலாமா? ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 16 into 6 by 2. ஸோ 10 ப்ளஸ் ஆர் மைனஸ் 16 வெளியே வந்தால் 4 root 6 by 2. 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 root 6ன்னு கிடைக்கும். சரிங்களா? இது வந்து டீயோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ சேம் வேல்யூ இந்த டேர்ம்லேருந்து நம்மளால் கொண்டு வர முடியும். எப்படின்னா root 3 plus root 2 பவரில் 2 பண்ணிங்கன்னா a plus b whole square. அப்போ a square plus 2 into a into b plus b square. கேன்சல் பண்ணிட்டா 3 plus 2 root 6 plus 2 which is equal to 5 plus 2 root 6. ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். சரிங்களா? இப்போ எப்படி எழுதலாம்? இப்போ இந்த வேல்யூவில் நான் அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன்.
root 3 plus root 2 power x is equal to 3 plus or minus root 2 whole power 2. ஏன்னா இங்க plus or minus இருக்கு. ஸோ அதனால நம்ம plus or minus 2 whole squareன்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸோட இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் டூன்னு மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? இங்கே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கிறனால கண்டிப்பாக பவரில் இருக்கிறதையும் நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் எடுக்கணும். இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் சொல்யூஷன் தான் கேட்குறாங்க. இப்போ நம்பர் ஆஃப் சொல்யூஷன் பார்த்தோம்னா 2 மட்டும் தான், -2 எடுக்க மாட்டோம். நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து 2. ஆப்ஷன் வந்து டி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நீங்கள் எப்போவுமே 10th 11th செய்கிறது தான், எல்லாமே இங்கே அப்ளை பண்ணுவோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. லெட் ஏ அண்ட் பி பி டூ ஃபைனைட் செட் with m and n elements. A ஓட elements வந்து m and B ஓட elements வந்து n ன்னு கொடுத்துட்டாங்க. The total number of subsets of the set A is 56 more than the total number of subsets of B. இப்போ number of subsets எப்படி கண்டுபிடிப்போம்? 2 power n of A ன்னு கண்டுபிடிப்போமா? 2 powerல number of elements in A. இப்போ வந்து ஆல்ரெடி number of elements in A வந்து m ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2 power m is 56 more than 2 power n. சரிங்களா? அப்போ ப்ளஸ் பண்ணிக்கிறோம். மோர்னா ப்ளஸ் பண்ணோம், அவ்வளோதான். Then the distance of the point P m, n from the point Q -2, -3 is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2024 மெயின்ஸில் வந்த ஒரு கொஸ்டின். ஆப்ஷன் வந்து 6, 10, 4 அப்புறம் 8. ஆஃப் ஏ வந்து m கொடுத்துருக்கான், n ஆஃப் பி வந்து n கொடுத்துருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் that is equal to, இப்போ ஏக்கு பார்த்தோன்னா ஏ ஓடது 2 power m ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் பி ஓடது பார்த்தோன்னா 2 power n. இப்போ ஏ வந்து பியை விட 56 மோர். அப்போ எப்படி எழுதணும்? 2 power m is equal to 56 plus 2 power n. கரெக்டா? இப்போ இந்த plus 2 power n இந்த சைட் கொண்டு வந்துடலாம். 2 power m minus 2 power n is equal to 56. இப்போ 56 எப்படி எழுதலாம்? 8 7s are 56. இப்போ 8 வந்து 2 cube, கரெக்டா? 7 வந்து 2 cube minus 1. ஸோ இப்போ இங்கே எப்படி இதை ரிஃப்ளெக்ட் பண்ணலாம்னா 2 power n வெளியே எடுக்கலாம். 2 power n நம்ம இப்போ வெளியே எடுத்தோம்னா 2 power m divided by 2 power n. ஏன்னா இங்கே 2 power n இல்லை, அதனால் டிவைடில் எழுதுவோம். -1 is equal to 56 பல 2 cube into 2 cube minus 1 எடுத்துக்கிறேன். இப்போ டிவிஷனில் இருந்தால் பவர்ஸ் என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். அப்போ 2 power n into 2 power m minus n minus 1 is equal to 2 power 3 into 2 power 3 minus 1. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல், இது ரெண்டும் ஈக்குவல். 2 power n is equal to 2 cube, அப்போ n is equal to 3. அதே மாதிரி 2 power m minus n minus 1 is equal to 2 cube minus 1. அப்போ m minus n ஓட வேல்யூ 3 is equal to 3. m is equal to 3 minus 3 செட் பண்ணால் plus 3, m is equal to 6. ஸோ பாயிண்ட் P m, n ஓட வேல்யூ என்னன்னா 6, 3. இப்போ Q ஓட வேல்யூ -2 -3. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எல்லாருக்குமே தெரியும், நான் சப்ஸ்டியூட்டும் பண்ணியிருக்கேன். x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. இப்போ root of 8 square 64. 3 plus 3 6, 6 square எவ்வளோ? 36. அப்போ ரூட் ஆஃப் 100, ஆன்சர் வந்து 10. ஆப்ஷன் 10, ஆப்ஷன் பி 10 தான் ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு ஒரு 5 சம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் ஒரு 5 சம்ஸ். நிறைய சம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ண அடுத்தடுத்த நிறைய வீடியோஸ் நான் வந்து ரெடி பண்ணுவேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஐஐடி ஜேஇ வந்து ஈஸியாக தமிழில் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சூப்பராக எக்ஸாம் கிராக் பண்ணலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சஜஷன்ஸை சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் டிஜிட்டல் போர்ட் யூஸ் பண்ணுங்கன்றீங்க, பட் எனக்கு அதில் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அதை நான் கற்றுக்கிட்டு அதில் எனக்கு ஹேண்ட் ரைட்டிங் ஒழுங்காக வராது. எனக்கு அது ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ இதை பற்றின உங்களோட சஜஷன்ஸையும் சொல்லுங்கள். சரிங்களா? இதிலே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை கண்டிப்பாக டிஜிட்டலில் தான் எழுதி ஆகணுமான்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் செட் ஆஃப் 5 questions என்னென்னு பார்க்கலாம். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.